ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லோட் ஸ்டிச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டபுள் சைடு லாக் ஸ்டிச் தான், கிராஸாக பண்ண போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, அங்கே மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கிராஸாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் எந்த இடத்துல எப்படி பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது கீழே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி லாக் போடுறதுல அது லைன் மேலே கீழே பார்த்து போடுவோம். மேலே பஞ்ச் பண்ணும்போது பக்கத்தால் ஒட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிராஸாக கிடச்சிருச்சு இல்லையா, இனி நம்ம எப்பவும் போல் அந்த டபுள் சைடு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே இருக்க லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த குட்டி லாக்கை கீழே கீழே தான் போடுவோம். மேலே இருக்கிற லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக்கை நம்ம பஞ்ச் பண்ணதுக்கு மேலே போடுவோம். இப்போ பஞ்ச் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் போட்டாலேயே இப்போது மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சுக்கு மேலே குட்டி லாக் போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், கேப் இல்லாமையும் வரும். நெக்லைனில் நம்ம இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லோட் ஸ்டிச் கொடுக்கலாம். இதுக்கும் நம்ம சில்க் த்ரெட்டு டபுள் த்ரெட்டு தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கணும், அவ்வளோதான். ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் நம்ம பண்ண மாட்டோம். இப்போது பைப்பிங் த்ரெட் இருக்குது இல்லையா, அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்போஸ்டு லோட் ஸ்டிச் தான் பண்ணுவோம். எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சும் இதே மாதிரியே தான், ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம பைப்பிங் த்ரெட்டு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவோம். அப்போ பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச் கொஞ்சம் எம்போஸ்டாக அது நல்லாயிருக்கும். பீட்ஸும் பக்கத்தால் கொடுக்கும்போது இதுவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரியே தான். உள்ள பைப்பிங் த்ரெட்டு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இந்த எம்போஸ்டு லோட் ஸ்டிச்சுக்கும் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஆனால் பைப்பிங் த்ரெட் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மட்டும் வெளியே தெரியக்கூடாது, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட் உள்ளே மறையிற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் தடிமனாக தெரியுது அப்படின்னா நீங்கள் உள்ள ஜர்தோசி லோடும் கூட கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தின்னாக இருக்கும். இப்போது நம்ம லாஸ்ட் அந்த எட்ஜுக்கு வந்துட்டோலே, இப்போ கரெக்டாக நம்ம கிராஸாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம மேலேருந்து கொண்டு வந்த அந்த கிராஸோடவே நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் அந்த கிராஸ் இருக்கணும். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கோடுக்கு கீழே நான் பஞ்ச் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எட்ஜு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் மேலேருந்து கொண்டு வந்த மாதிரியே லாஸ்ட்லேயும் ஃபினிஷ் ஆகும். லோட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம இடையில பண்ணுற கிராஸ் எல்லாம் தானாகவே வந்துடும். அவ்வளோதான், டபுள் சைடு லாக் ஸ்டிச் தான் இப்படி கிராஸாக பண்ணியிருக்கோம். இப்போ இதை முடிச்சாச்சுலே நம்ம சுற்றியும் அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நம்ம முதல்ல போட்டு ஸ்டிச்சு ஒட்டியே கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கலர்லேயும் நம்ம லோட் ஸ்டிச் பண்ணலாம்.
அது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ரொஃபஷ்னலாக நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி சின்ன சின்ன பிக்சர்ஸில் லோட் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தான் டபுள் கலர் வந்து நம்ம லோட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா லோடு வச்சு பண்ண ப்ளவுஸ் ஒர்க்கு தான். இதில் பார்த்திங்கன்னா ஜரிக்கு அப்புறம் லோடு கொடுத்துட்டு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டபுள் கலரில் பண்ண லோட் ஸ்டிச்சு. 1 இன்ச்சு கேப்பில் பண்ணாவே நம்மளுக்கு போதும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கும் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.